தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/2/2024 திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், இரவு 7:02 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பிறந்த நட்சத்திர தந்தைக்கு திருமண நாள் அமைக்கலாமா அப்படிங்கிறது. ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம், ஆண்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் திருமண நாள் அமைக்கலாமா, பெண்களுடைய அந்த பிறந்த நட்சத்திர தந்தைக்கு திருமண நாள், அதாவது தாலி கட்டக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, முகூர்த்த நாள், அது அமைக்கலாமா அப்படிங்கிறது காலமாக பரிசீலனையில் இருந்துச்சு. ஆனால் ஜோதிட விற்பனர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த திருப்பூட்டக்கூடிய, அதாவது முகூர்த்த நாள் வைக்கக்கூடாதான். பெண்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வைக்கிறதுல தவறில்லை, அப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சில பேர் எண்கணித ரீதியாக பார்ப்பாங்க, என்னென்ன தேதி அவங்களுக்கு ஒத்து வரும்னு பார்ப்பாங்க. புதன், சனி, ராகு, கேதுகளுக்குரிய எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணுக்குரிய நாட்களிலே வைத்தால் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாதான். இதற்கு ஒரு சிறிய பாடல் உண்டு. ஆண்களின் ஜென்ம விண்மீன் அமைந்ததோர் நாளில் வாழ்வை ஏற்கும் நாளாக ஆக்குவோர்க்கு எதிர்காலம் துன்பமாகும். பார்க்கும் நாள் தாலி கட்ட, அதாவது முகூர்த்தத்திற்கு பார்க்கும் நாள் முகூர்த்தம் வைக்க பாவையர்கள் பிறந்த விண்மீன் ஏற்பதால் யோகம் சேரும், எதிர்காலம் இன்பமாகும். எதிர்காலம் இன்பமாகணும் அப்படின்னா அந்த மணமகளுடைய நட்சத்திரத்துக்கு வைக்கலாமா. எண்களை மூலம் நாளை எளிதாக தேர்ந்தெடுப்போர் பொன்னவன், புதன், சனி, ராகு, கேது போன்றவற்றிற்குரிய எண்ணில் மண்ணிலே வாழ்வமைத்தால் மகப்பேரில் தாமதம்தான். அதில் வச்சா பிள்ளை பிறக்கிறதுல லேட் இஷ்யூ ஆகும், பிள்ளை பிறக்கிறது கொஞ்சம் தாமதப்படும். இந்நிலை வாய்த்தோர் எல்லாம், அப்படி இருந்தவங்க என்ன செய்யணும், இந்நிலை வாய்த்தோர் எல்லாம் தெய்வம் ஏற்றிடும் வழிபாடு ஏற்பீர். அதுக்குன்னு ஒரு வழிபாடுகள்லாம் இருக்குது. பொதுவாக சில பேர் இப்போ மண்டபத்துக்கேற்ற நாள் பார்க்குறாங்க. இப்போ கல்யாணம் பேசி முடிச்சோன்னா மண்டபம் பார்க்கணும். அந்த மண்டபம் 7ஆம் தேதி தான் சார் கிடைக்கிது, 6ஆம் தேதி தான் கிடைக்கிது, நாங்கள் அதில் வைக்கலாமான்னு கேட்பாங்க. மண்டபத்துக்கேற்ற நாள் பார்ப்பதை காட்டிலும் நமக்கு ஏற்ற நாளில் மண்டபம் கிடைத்தால் மிகுந்த யோகம். பொதுவாகவே முகூர்த்த நாள் என்பது தாலிகட்டுக்கு வாழ்வை முதலிலே நாம் ஏற்கின்ற நாள். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதற்கு அந்த முகூர்த்த நாள் முக்கியமான நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல்கள் வீடு தேடி வரப்போகின்றது. கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். தொழிலிலே லாபம் இருமடங்காக வருகின்ற நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட, அதாவது உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகும். இழந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 9லே சனி இருக்கின்றார். எனவே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற கூட இருப்பவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். படித்து முடித்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டால் இன்று அதற்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடகராசி நேயர்களே, பகல் 1:25 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கம் அதிகமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். தொடர்கதையாக வந்த கடன் சுமை குறையலாம். காலை நேரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:25 மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. தொட்டது துலங்க வேண்டுமானால், தொழில் வளம் சிறக்க வேண்டுமானால் நேரம் பார்த்து செயல்பட வேண்டும். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் கூட பகையாகலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். விரக்தியின் விளிம்பிற்கு செல்லக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலை தீர்கின்ற நாள். கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்று எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனக்கலக்கங்கள் அகலும். மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கணவன் மனைவி இருவருக்கும் கூட வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். வீட்டு மனை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள்.
போட்டியாளர்கள் எல்லாம் விலகுவார்கள். தொழில் போட்டிகள் அகலும், தொட்டது துலங்கும். முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு முன்வந்து தருவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை குறையும். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. 4ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே கொஞ்சம் உத்தியோகத்திலே கவனம் தேவை. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு தொட்ட காரியங்களில் இன்று வெற்றி பெற நீங்கள் கிழமை திங்கள் என்பதனாலே இன்று இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, சுக்கிரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். வாகன மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் உங்கள் ராசியில் இருப்பதனாலே திடீர் பயணங்களால் திகைப்படைகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனாலே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. சகோதர வர்க்கத்தினரும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக வரும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இன்று நடைபெறலாம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் பகல் 1:25 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சனிச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே காலை நேரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் ஜெயம் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:25க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே ராகுவோடு சந்திரன் சேர்வதனாலே மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். குறிப்பாக எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த நாளில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.